அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த வருடத்துடைய முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வர இருக்குது. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன, எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடையுது, இந்த கிரகணம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம், இந்த கிரகணம் நடைபெறப்ப எங்கெல்லாம் இது தெரியும், குறிப்பாக இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு டீட்டெயில் விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ண எல்லாக்குள்ள ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னா, சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் ஏற்படுறதுனால தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. சூரியனுடைய நிழல் அப்படிங்கிறது பூமி மேலே படுறத சந்திரன் மறைக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. இது மூணும் ஒரே நேர்கோட்டில் நின்றுச்சு அப்படின்னா, அதாவது சூரியன் நடுவில் சந்திரன் அதுக்கப்புறம் பூமி இருந்தது அப்படின்னா, சூரியனுடைய நிழலை சந்திரன் பாதி அளவில் மறைக்கிறதுனால இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழுது. இந்த நிகழ்வு எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர அமாவாசை அன்னைக்குன்னு, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இது ஆடி அமாவாசை. இந்த வருஷம் ஆடி அமாவாசைக்கு ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இதுதான். இது எப்பயிலேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி நைட்டு தொடங்கி, அதாவது 9:02 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட அதிகாலை, அதாவது 13/2026 ஆகஸ்ட் அப்படின்றதுல, அதாவது அடுத்த நாள் காலையில் 1:28க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட இது 4.5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்குது. குறிப்பாக இது உச்சத்தில் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, அதாவது சூரிய கிரகணத்துடைய உச்சம் அப்படிங்கிறது 10:47க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல், ரஷ்யா, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, ஸ்பெயின், வட அமெரிக்கா, ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா இது மாதிரியான பெரிய பெரிய நாடுகளில் தான் தெரியும். பொதுவாக உங்களுக்கு நைட்டில் சூரிய கிரகணம் வந்தாலே நம்மளுடைய இந்தியாவுக்கு தெரியாது. நம்மளுக்கு நைட்டாக இருக்கிறப்ப எங்கே பகலாக இருக்கோ அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் சூரிய கிரகணம் தெரியும். அதே மாதிரி சூரிய கிரகணம் நம்ம நாட்டில் பகலில் தெரிஞ்சது அப்படின்னா, பகலில் மணிக்கணக்கு சொன்னாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியும். அதுவே நைட்டில் சொன்னாங்கன்னா நைட்டில் தெரியும். அது நம்ம நாட்டில் தெரியாது. எந்தெந்த நாடுகளில் பகல் இருக்கோ அங்கே மட்டும் தான் தெரியும். கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரமான சிவபுராணம் ருத்ரம் இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். முடியாதவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை கூட சொல்லலாம். சூரிய கிரகணம் முடிஞ்சதும் தண்ணீரில் கல்லுப்பு, மஞ்சள் 3ம் போட்டு இது கூட வேப்பிலையும் கலந்து குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய விஷ். இது கட்டாயம் இப்படி தான் பண்ணணுன்ற அவசியம்னா கிடையாது. முதியவர்கள் சொல்கிறாங்க, அது அவங்களோட நம்பிக்கை. பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய இஷ்டம். அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது இரவு வேலையில் நடக்கிறதுனால பெருசாக நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கோ குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ பாதிப்புகள் ஏற்படுறது மிக மிக குறைவு இரவு நேரங்களில் ஏற்படுறதுனால. மெயினாக நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, நைட்டு தூங்கலாமா சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. நார்மலாக நீங்கள் ரொட்டீன் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க. குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கணும், வெளியில் போகக்கூடாது, இந்த மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரினா கிடையவே கிடையாது. உடனே இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே வீடு சுத்தம் பண்ணணும் அப்படியும் கிடையாது. எல்லாமே நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இது கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், பண்ணலைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும், உங்களுக்கு ஏதாவது ஆகிடும்னு யாரும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதையும் நம்பாதீங்க. இந்த கிரகண நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது, வெளியில் அதிகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரகணம் இரவு வேலையில் நடக்கிறதுனால பெருசாக யாரும் வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு தான். ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்திரிக்கோல், கத்தி, அருவாமனை இது மாதிரியான ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் அவங்க பக்கத்தில் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிரகண நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் சண்டை இல்லை வேறு ஏதாவது வாக்குவாதம், ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க. யாருமே இந்த சண்டை இது எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா தேவையில்லாத உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்மறை ஆற்றலோடைய காரணமாக. அதே மாதிரி இந்த நேரத்தில் எந்த சுபகாரியம் அப்படிங்கிறதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால யாரும் இதுக்கான பெருசாக இதை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க. கிரகணத்தின் போது பயணம் செய்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கிரகணங்கிறது நைட்டு தான் நடக்குது, அதனால் கர்ப்பிணிகள் பயப்படவே வேணாம். நிறைய பேர் பயந்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் போட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. இதுனா உங்களுடைய விஷயம் தாங்க. அதனால் அப்படி தான் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி கிரகண நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப கட்டாயம் அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா அதுக்காக தான் நான் சில விஷயங்கள் சொன்னேன். சிவனோட
மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோடைய மனசை நினச்சிக்கோங்க. அதாவது தெய்வத்தை வந்து மனசில் நினச்சிட்டு, இப்போ உங்களுக்கு முருகன் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதுவே உங்களுக்கு சிவன் பிடிக்கிறாங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்றத சொல்லிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் ரொம்ப பயப்பட்டு கேட்குறீங்களா, அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அண்ட் இன்னமும் உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.